வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கு ஆதரவு, கருத்து கணிப்பில் எழுந்த சந்தேகம், நாமல் அதிரடி விமர்சனம். நாடாளுமன்றம் செல்லும் மாகாண சபை முதலமைச்சர்கள், டக்ளஸ் முன்வைத்துள்ள கோரிக்கை. பசில் ராஜபக்சவுக்கு மீண்டும் பிடியாணை, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான அறிவிப்பை திரும்பப் பெறவும் UNP கோரிக்கை. அரசு வைத்தியசாலையில் பறிபோன தாயின் உயிர், ஊழியரை தாக்கி சடலத்தை கொண்டு செல்ல முயன்ற மகன். டெங்கு காய்ச்சல் காரணமாக 4 வயது சிறுமி உயிரிழப்பு. சுரங்க வெடி விபத்தில் சிக்கி 10 பேர் பலி, இந்தியாவில் சம்பவம். ஈரானின் தீவிரப்படுத்தப்பட்ட தாக்குதல், 100 அமெரிக்க படையினர் காயம். தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதிக்கு 75% மக்கள் ஆதரவு வழங்குவதாக வெளியாகியுள்ள கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சந்தேகம் வெளியிட்டுள்ளார். புத்தளம் தேர்தல் பகுதியில் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர், நாட்டின் பாதி மக்கள் உணவுக்காக சிரமப்படுவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் ஜனாதிபதிக்கு 75% ஆதரவு இருப்பதாக கூறப்படுவது முரண்பாடாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் உணவுக்காக போராடும் நிலையில் அவர்கள் 3 வேளை உணவு கிடைக்காத போது ஒரு அரசாங்கத்தை ஆதரிப்பாக கூற முடியுமா? எனவே இந்த அறிக்கைகளில் எமது உண்மை என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் பொருளாதார சிரமங்களை தீர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தினார். கலாச்சார மற்றும் மத பெறுமதிகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அதிக வரிகள் விதிக்கப்படுவதாகவும் மருந்து தட்டுப்பாடு மற்றும் மேல் மாகாணத்தில் அதிகரிக்கும் டெங்கு நோய் போன்ற பிரச்சனைகள் குறித்து அரசாங்கம் போதிய கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மாறாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்க காலத்தில் வரிகள் குறைக்கப்பட்டதாகவும் கோவிட் காலத்திலும் வேலைவாய்ப்புகள் பாதுகாக்கப்பட்டதாகவும் துறைமுக நகரம், தாமரை கோபுரம் மற்றும் நெடுஞ்சாலைகள் போன்ற அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார். நாட்டின் அரசியல் அமைப்பை செமைப்படுத்தி மாகாண சபை தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படும் முதலமைச்சர்களும் அமைச்சர்கள் போன்று நாடாளுமன்றக்கு செல்ல வேண்டும் என்று EPDP கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் உள்ளடக்கிய அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் நாடளாவிய ரீதியில் உள்ள அரசியல் தரப்புகளுக்கிடையில் பொது நிலைப்பாட்டை உருவாக்கும் நோக்கில் EPDP கட்சியுடன் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார்கள். மாகாணங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை செழுமைப்படுத்துவதற்கும் இனங்களுக்கும் சமூகங்களுக்கும் இடையிலான புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கும் சீரான வளர்ச்சியை வேகமாக ஏற்படுத்துவதற்கும் மாகாணங்களின் முதலமைச்சர்கள் நாடாளுமன்றிலும் அமைச்சரவையிலும் அங்கம் வகிக்கும் ஏற்பாடு அர்த்தபூர்வமான களத்தினை ஏற்படுத்தும். அதேபோன்று யுத்தம் காரணமாக 18 வயதினை அடைந்த பின்னர் புலம்பெயர்ந்து சென்றவர்களும் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளில் தங்கியிருப்போருக்கும் வாக்குரிமையை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோன்று தற்போதைய நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை நீக்கப்பட்டு ஜனாதிபதி நாடாளுமன்றால் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது போன்ற மேலும் பல விடயங்கள் உள்ளன. இது தொடர்பான எழுத்து மூல ஆவணம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் மீண்டும் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாத்தறை பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் உள்ள சுமார் 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக காவல்துறை நிதி குற்ற புலனாய்வு பிரிவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு 21ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் பசில் ராஜபக்ச 2வது முறையாகவும் நீதிமன்றில் முன்னிலையாகாததை கருத்தில் கொண்டு இந்த பிடியாணை உத்தரவை நீடித்து மாத்தறை பிரதான நீதவான் சதுரங்க எரங்க திசாநாயக்க உத்தரவிட்டிருந்தார். அத்தோடு அவரது வெளிநாட்டு பயணத்திற்கும் நீதிமன்றம் தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. மேலும் பசில் ராஜபக்சவின் 4 பிணையாளர்களுக்கும் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதை உறுதி செய்யுமாறு பிரதான நீதிபதி கடுமையாக எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த வழக்கின் அடுத்த விசாரணை ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் அல்லது ஆடம்பர வாழ்க்கை வாழும் நபர்கள் பற்றிய தகவல்களை வழங்குமாறு இலங்கை போலீசார் கடந்த ஜூலை 9ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெறுமாறு ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. முறையான வழிகாட்டுதல்களின்றி வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிப்பினால் கிராமப்புற மக்கள் கடுமையான துன்புறுத்தல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் உள்ளாகும் அபாயம் காணப்படுவதாக அந்த கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. ஐக்கிய ராஜ்யத்தின் சுயாதீன விசாரணை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள பொது நோக்கங்கள் பற்றி கூற்றுக்கு அமைவாக சட்டத்தையும் அமைதியையும் பாதுகாப்பது, சட்டவிரோதிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவது மற்றும் அமைதியை பேணுவது ஆகியவை போலீசின் முக்கிய கடமையாகும் என்றும் போலீசார்
போலீசாரின் இந்த அறிவிப்பு மூலம் அந்த அடிப்படை கொள்கை மீறப்படுவதாகவும் ஐதேக குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் சொத்து வரி இல்லாத நிலையில் கிராமப்புறங்களில் உள்ள பலர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்ற பல்வேறு சட்டபூர்வ வழிகளில் சொத்துக்களை ஈட்டுகின்றார்கள். வரிமுறைமை பற்றிய புரிதல் இன்மையால் சிலர் தாங்கள் ஈட்டிய சொத்துக்களை வெளிப்படுத்தாமல் இருப்பதும் வாய்ப்பு இருக்கின்றது. தெளிவான சட்டபூர்வ வருமான மூலம் இன்றி ஈட்டப்பட்ட சொத்துக்கள் எவை என்பதை தீர்மானிப்பதற்கு குறிப்பிட்ட நடைமுறைகள் எதுவும் இல்லாத நிலையில் இது பொதுமக்களை துன்புறுத்துவதற்கான ஒரு கவிதையாக மாறக்கூடும் என்றும் அந்த கட்சி எச்சரித்திருந்தது. கிண்ணியாதள வைத்தியசாலையில் கடமையாற்றும் ஊழியர் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் சுகாதார ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரியும் போராட்டம் ஒன்று வைத்தியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டமானது 21ஆம் திகதி காலை 11 மணியளவில் கிண்ணியாதள வைத்தியசாலையில் இடம்பெற்றிருந்தது. சிகிச்சைக்காக தனது தாயாரை அழைத்து வந்த நபர் ஒருவரிடம் அவரை பரிசோதித்த வைத்தியர் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து உயிரிழந்த தாயாரின் உடலை உடனடியாக அங்கிருந்து எடுத்துச் செல்ல அந்த நபர் முற்பட்டுள்ளார். திருகோணமலை கண்டி பிரதான வீதியில் வைத்தியசாலைக்கு முன்பாக இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சுகாதார ஊழியர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கையில் வைத்தியசாலையில் கடுமையான ஆள் பற்றாக்குறை நிலவும் சூழலிலும் பல்வேறு தியாகங்களுக்கு மத்தியிலேயே பொதுமக்கள் நலன் கருதி நாங்கள் சேவையாற்றி வருகின்றோம். ஆனால் இதுபோன்ற வன்முறை சம்பவங்கள் அடிக்கடி இடம்பெறுவது ஊழியர்கள் மத்தியில் அச்சத்தையும் சேவையில் ஈடுபடுவதில் தயக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. போராட்டக்காரர்கள் நிறுத்து ஊழியர்கள் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் வைத்திய ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் போன்ற கோஷங்களை எழுப்பியதோடு தமது கோரிக்கைகள் அடங்கிய ஸ்லோக அட்டை தாங்கியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். டெங்கு ரத்த கசிவு காய்ச்சல் காரணமாக 4 வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். காலி தேசிய வைத்தியசாலையில் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமியே 20ஆம் தேதி உயிரிழந்திருந்தார். இவ்வாறு உயிரிழந்தவர் திக்வெல்ல நில்வெல்ல அதுலஸ்வத்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிய வந்துள்ளது. கடுமையான காய்ச்சல் காரணமாக திக்வெல்ல மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உடல்நிலை மோசமடைந்ததால் மாத்தறை பொது வைத்தியசாலைக்கும் பின்னர் அதே நாளில் மேலதிக சிகிச்சைக்காக காலி தேசிய வைத்தியசாலையின் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்தார். இதன்போது அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அந்த சிறுமி உயிரிழந்துள்ளார். டெங்கு ரத்த கசிவு காய்ச்சலால் ஏற்பட்ட சிக்கல்களே மரணத்திற்கு காரணம் என்று காலி தேசிய வைத்தியசாலையில் நேற்று நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றிற்கு அருகே உள்ள சுரங்கப்பாதையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் இந்த வெடிவிபத்தில் 15 பேர் சுரங்கப்பாதையில் சிக்கிக் கொண்டுள்ளதாக மீட்புக் குழு தெரிவித்துள்ளது. சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையின்படி எரிவாயு கசிவின் காரணமாகத்தான் இந்த வெடிப்பு ஏற்பட்டது என்று அந்த நாட்டு பாதுகாப்பு தரப்பு தெரிவித்திருக்கின்றன. இந்த மாதம் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் நடத்திய தொடர் தாக்குதல்களில் சுமார் 100 அமெரிக்க படை வீரர்கள் காயமடைந்ததாக அமெரிக்க அதிகாரிகள் CS நியூஸிடம் தெரிவித்திருந்தார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் பின்னர் மீண்டும் பணிக்கு திரும்பிவிட்டதாக அதிகாரிகள் கூறியதாக தெரிய வருகின்றது. பென்டகனின் தலைமை செய்தி தொடர்பாளர் ஷான் பார்னெல் CBS நியூஸிடம் அளித்த அறிக்கை இந்த எண்ணிக்கையை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. அதில் ஜூலை 7, 2026 முதல் கிட்டத்தட்ட 100 பேர் ஏதேனும் ஒரு வகையில் காயமடைந்ததாக கருதப்படுகின்றார்கள் என்றும் அவர்களில் 96% பேர் பின்னர் பணிக்கு திரும்பிவிட்டார்கள் என்றும் கூறியிருந்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கு ஆதரவு கருத்து கணிப்பில் எழுந்த சந்தேகம், நாமல் அதிரடி விமர்சனம். நாடாளுமன்றம் செல்லும் மாகாண சபை முதலமைச்சர்கள், டக்ளஸ் முன்வைத்துள்ள கோரிக்கை. பசில் ராஜபக்சவுக்கு மீண்டும் பிடியாணை, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான அறிவிப்பை திரும்பப் பெறவும் UNP கோரிக்கை. அரசு வைத்தியசாலையில் பறிபோன தாயின் உயிர், ஊழியரை தாக்கி சடலத்தை கொண்டு செல்ல முயன்ற மகன். டெங்கு காய்ச்சல் காரணமாக 4 வயது சிறுமி உயிரிழப்பு. சுரங்க வெடிவிபத்தில் சிக்கி 10 பேர் பலி, இந்தியாவில் சம்பவம். ஈரானின் தீவிரப்படுத்தப்பட்ட தாக்குதல், 100 அமெரிக்க படையினர் காயம். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள IBC தமிழ் என்ற எமது YouTube பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட்.